In His time, He makes everything beautiful in His time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. Lord, please show me every day as You're teaching me the way that You'll do just what You say in Your time. In Your time, in Your time, You make all things beautiful in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You a everything in Your time. Lord, my life to You I bring, may each song I have to sing be to You a everything in Your time. In Your time, in Your time. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் 114 அதிகாரம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இது ஒரு அருமையான வசனம், வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறாராம். கண்மலை அப்படின்னா கல்மலைன்னு அர்த்தம். கல்மலைன்னா ஒரு மலை அப்படி கல் மாதிரி இருகலாம். அதில் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. கண்மலை கற்பாறையெல்லாம் ஒரு செடி கூட என்ன செய்யாது, முளைக்காது. அது சூடாக இருக்கும். அடுத்தால அதில் எதையுமே நம்ம தண்ணியோ எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறேன் அப்படிங்கிறாரு. மோசே காலத்தில் கூட கண்மலையை பார்த்து பேசு அப்படிம்பாரு. ஆனால் அவன் கண்மலையை பார்த்து அடிச்சிருவோம். அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆனால் கூட கர்த்தர் அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்பட வச்சார். அது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? அப்புறம் கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். கற்பாறைன்னா அதுவும் கல்பாறை. கற்பாறைனா கல்பாறை, மலை பாறை எல்லாம் ஒன்று தான். அதை நீரூற்றுகளாக மாற்றுகிறாராம். கல் போன்ற ஒவ்வொரு பாறையும் கூட நீரூற்றுகளாக மாற்றுகிறார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார்னா, கல் மலையை தண்ணீர் கல் போன்ற இருதயம் உள்ளவர்களை தண்ணீர் தடாகமாக, அதாவது செழிப்பான பகுதியாக. தண்ணீர் அப்படின்னாலே எளிதாக போகக்கூடியது. அப்போ கல் போன்ற இருதயம் உள்ளவர்களை எளிதான இருதயம் உள்ளவர்களாக, அதாவது இலகுன இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவர் சிவர் மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. கற்பாறை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கற்பாறைனா பாறை உடைக்கவே முடியாது, அதை நகட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அந்த கற்பாறையில் ஒரு செடி கூட என்ன செய்யாது, முளைக்காது. கடினமான இருதயமுடைய மனிதர்கள் தான் கற்பாறை. அதை நீரூற்றுகளாக மாற்றுகிறேன். நீர் ஊற்று அப்படின்னா தண்ணீர் சுரந்து வருகிற ஊற்று. அப்போ அது ஒரு செழிப்பான இடமாக, ஆசீர்வாதமான இடமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். இது இவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இதை சொந்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்மலை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. என்னுடைய இருதயம் கண்மலை போல இருக்குது. என்னுடைய கணவருடைய இருதயம் கண்மலை போல இருக்குது. என்னுடைய குடும்பத்தினருடைய இருதயம் கண்மலை போல இருக்குது. அதை நீங்கள் தண்ணீர் தடாகமாக மாற்ற உங்களால் முடியும். கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுவேன்னு சொன்னீங்களே. கற்பாறை போன்ற இருதயமுள்ள என்னுடைய கணவரை நீங்கள் நீரூற்றுகளாக மாற்றுங்க. கற்பாறை போன்ற இருதயமுள்ள என்னுடைய பிள்ளைகளை நீரூற்றுகளாக, செழிப்பான நீர் தரும் ஊற்றுகளாக மாற்றுங்க. கற்பாறை போன்ற இருதயமுடைய எண்ணெய் நீர் மாற்றி நீர் தரும் ஊற்று, அதான் நீர் ஊற்று. அதாவது நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும், அதில் வத்தாமல் இருக்கும். அது அந்த மாதிரியாக நீர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கீங்கப்பா. எங்களை நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்படி நீங்கள் மாற்றுங்க. கண்மலை தண்ணீர் தடாகமாக மாற்றின தேவன், கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றின தேவன், என்னையும் எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் உமக்கேற்ற பாத்திரமாக மாற்றி தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் மாற்றி ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அதிசயம் செய்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் மாறுதல்களை தருவார். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்கிறார். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற ஆண்டவர், கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்முடைய கல் போன்ற இருதயத்தை, நம்முடைய கற்பாறை போன்ற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர் இருதயத்தை நீரூற்றுகளாக மாற்ற உங்களால் முடியும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே.
கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கற்பாரை போன்ற இடத்துல நீரூற்றுகளை வரவிட்ட தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்ய போகிறார் என்று சொல்லி நமக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கண்மலை பிளந்து வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகமாக மாற்றினீங்களே, எங்களுடைய குடும்பத்திலும் காணப்படும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி செழிப்பான இடமாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை செலுத்திக்கிறோம். இயேசு